அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நீ என்ன இந்த பக்கம்? இல்லை சார், நானும் காலேஜ் கிளம்பிட்டேன். சரி சரி, கிளம்பு கிளம்பு. என்ன சார், என் மேலே இன்னும் கோபமாக தான் இருக்கீங்களா? சாரி சார், நான் என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். அன்னைக்கு உங்ககிட்ட சாரிலாம் கேட்டேனே சார். இப்போ வரைக்கும் நான் எந்த தப்பும் செய்யல சார், செய்யவும் மாட்டேன். இந்த விஷயத்துக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். வாசுகி, நல்லா இருக்கியா? டேய் டேய் நிறுத்துடா. வினோ, திரு, என்ன பார்த்துட்டு பேசாம இருக்க? இவன் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணோட லைஃப பாழாக்குவான். அப்புறம் நான் திருந்திட்டேன் சார், இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சாரி கேட்பான். நீயும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இரு. டேய் வினோ, பேசாம இரு திரு. டேய், நீ திருந்திட்டா நல்லவன் ஆயிடுவியா? இவ்வளவு நாள் நீ பண்ண தப்புக்குனா தண்டனை அனுபவிக்கிறது யாரா? சாரி சார். அது அடச்சி பேசாத. வாசுகி, நல்லா இருக்கியா? எப்படா மனசார கேக்குற? இங்க பாரு, உன்னை பார்த்தாலே அவ்வளவு ஆத்திரம் வருது. ஒரு பொண்ணோட லைஃப இந்நேரம் வாசுகி எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டியது. ஆனா இப்படி டேய் டேய் அறிவு கட்டவனே, அவங்க குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம்டா. அவ்வளவு பேரையும் விட்டுட்டு இங்க 2 பேர் வந்து தனியா கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீ. விடுங்க. நீங்க 2 பேரும் பேசாம இருங்க, நல்லவங்களா இருங்க. அதுக்காக ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. டேய், இப்ப எதுக்குடா வந்த? இல்லைங்க சார், வாசுகி திரும்ப காலேஜ்ல ரீஜாயின் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வரும்போது அப்படியே பார்த்தனால. உடனே என்ன வெக்கமே இல்லாம பேசுற? ஏண்டா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல? இதே இது உன் தங்கச்சினா என்னடா பண்ணிருப்ப? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் சார். பொம்பளை பிள்ளையோட அருமை தெரியாம போச்சு. வீட்டுக்கு நான் ஒரு பையங்கிறனால எங்க அம்மா அளவுக்கு மீறி செல்லம். அப்பா அப்பப்போ கண்டிச்சாலும் அம்மா பேசாம இருங்க, நம்ம புள்ளதானே அப்படியே சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே நான் நினைச்சது நடக்கணும், நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கணும், நாமனா எல்லாத்த விட பெருசு அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு சார். தப்புதான். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு பொண்ணோட கஷ்டம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். டேய் நிறுத்துடா. ஒரு பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க கூட பிறந்த தங்கச்சி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏண்டா, உன் அம்மாவும் ஒரு பொண்ணு தானே, சொந்தத்துக்குள்ளதானடா வாழ்ற. கூட பிறந்தாதான் தங்கச்சியா? சுத்தி முத்தி அக்கம் பக்கம் உள்ளவங்க அவங்களும் உனக்கு தங்கச்சி கிடையாதாடா? என்னடா, என்ன மனநிலையில இருக்கிற நீ? இப்போ புரியுது சார். கண்ணு கெட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னங்க, வாங்க போலாம், விடுங்க. அம்மா தங்கச்சி, நீ பேசாம இரு. ஏய் வினோ, விடுடா. ஆனது ஆயிப்போச்சு. இனி யார்கிட்ட என்ன கோபப்பட்டு என்ன ஆக போகுது? நாம இருக்கோம்ல, விடு, பாத்துக்கலாம். நாம இருக்கோம்டா, இல்லைன்னு சொல்லல. நல்ல ஒரு ஹஸ்பண்டா நீ வாசுகிய புரிஞ்சுக்கிட்ட. எல்லாரும் இதே மாதிரியே இருக்க முடியுமாடா? சொல்லு. இதோ அந்த செல்வம், அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா என்னடா பண்ணிருப்பான்? உன்ன மாதிரி பொறுமையா டீல் பண்ணிருப்பானா என்ன? இந்த பொண்ணை இன்னும் கஷ்டப்படுத்தி உயிரோட கொண்டிருப்பான். உண்மைதான். செல்வ மாதிரி பசங்க இல்ல அதை விட மோசமான பசங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தா இந்நேரம் நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன்ல. நீயா இருந்தனால புரிஞ்சுக்கிட்ட, எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுட்ட. நமக்கு தெரிஞ்ச வாசுகிடா. நமக்கு தெரியாம எத்தனை பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் முக்காவாசி பசங்க தான். இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் திருந்தினா மட்டும்தான் முடியும். உண்மைதான் வினோ. கூட பிறந்தா மட்டும் தங்கச்சி இல்ல, நமக்குன்னு வர பொண்ணை தவிர மிச்ச எல்லா பொண்ணுங்களையும் அக்காவா தங்கச்சியா பார்த்தா பிரச்சனையே கிடையாது. எங்க நமக்குதான் அப்படி மனசு வர மாட்டேங்குதே. என்ன செல்வம்? சாரி சார், இந்த சாரியை தவிர என்கிட்ட ஒண்ணு இல்ல. தப்பா உணர்ந்துட்டேன். இனி காலத்துக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார். சார், நான் ஒரு முடிவும் எடுத்திருக்கேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. என்னால கண்டிப்பா முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் சார். என்னால முடியலையா அவங்கள கஷ்டப்படுத்தாமையாவது விட்டுறேன். இதெல்லாம் நான் உங்களை பார்த்து கத்துக்கிட்டது. இனி நான் கரெக்டா இருப்பேன் சார். என்னமோ இனியாவது யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு நினைக்கிறியே, நினைப்ப மட்டும் வச்சுக்காத, அதை அப்படியே கொண்டுட்டு வா. ஓகே சார். டேய் செல்வம், சொல்லுங்க சார். இனி இந்த மாதிரி வந்து பேசாத, தயவு செஞ்சு பேசாதடா. நான் பார்த்தாலே கடுப்பாகுது. வினோ, திரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு திரு. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் பார்த்தா செவ்வளை கட்டி அரையணும்னு தோணுது. இப்ப கூட நான் இவ்வளவு அமைதியா இருக்கேன்னா அது உனக்காக தான். சரி விடு, இவன் கிட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு டென்ஷன் தான் ஆகும். கார் எடுத்துட்டு வந்துட்டேன், வா காலேஜுக்கு கிளம்பலாம். சரிடா. வாசுகி, வாங்க போலாம். சரிங்க. நீங்க எங்க டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் இல்லங்க. இப்ப புரியுது. இனி புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்புறம் வாசுகிய நாம தான் பிளான் பண்ணி திருட்டு பட்டம் கட்டி ஜெயிலுக்கு போறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் அனுப்பி விட்டோம். அது கண்டிப்பா வாசுகி திரு கிட்ட சொல்லிருப்பா. அது நான் தான் தெரிஞ்சா திரும்பவும் திரு கண்டிப்பா கோபப்படுவாங்க. அதையே நம்ம இப்பவே சொல்லிடலாம். வாசுகிய ஸ்டேஷன்ல உட்கார வச்சது, அப்புறம் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வந்து அவளை காப்பாத்துறதுனால அவ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தது, இது எல்லாத்தையும் சொல்லிடுவோம்.
கண்டிப்பா நம்ம திருந்தினதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கறதுதான். வாசுகிட்டே அப்படியே மன்னிப்பு கேட்டலாம். பாருமா தங்கச்சி, நீ கஷ்டப்பட என்ன இருக்கு? உனக்கே தெரியாம உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினா பாத்தியா? அவன் தான் தினம் தினம் கஷ்டப்படணும், குற்ற உணர்ச்சியில சாகணும். நீ கெத்தா இருமா. ஆமா வாசுகி, இதை ஏன் அப்பப்போ நினைக்காதீங்க. வாங்க நம்ம காலேஜ் போலாம். சரிங்க. சார், திரு சார். என்னடா? சார், நான் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். என்ன? அது வந்து சார், நாங்க காலேஜ் படிக்கும்போது வாசுகி என்ன அடிச்சுட்டான் கோபத்துல. செல்வம் நம்மள ஸ்டேஷனுக்கு அனுப்புனத சொல்ல போறானா? அத சொன்னா திருக்கு நாம தான் வாசம் செய்பவள் தெரிஞ்சு போகுமே. இப்படி ஒரு சூழ்நிலையில திரு நான் தான் வாசம் செய்பவள் தெரிஞ்சு வேண்டாம் வேண்டாம் திரு, உனக்கு தெரியவே வேண்டாம். இந்த விஷயத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னோட அழகான காதல இப்படி ஒரு சூழ்நிலையில வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் இப்ப என்ன பண்ணட்டும்? என்னடா என்ன பண்ண? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வாசுகியை டார்ச்சர் பண்ணிருப்ப அதானே? அது கூட பரவாயில்ல சார். ஆனா டேய் போதும் போதும் நிறுத்து. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. எதுக்காக வந்த? சாரி கேட்காதானே? கேட்டுட்டேல, கிளம்பு. இல்ல சார், நான் இதையும் நீ எதையும் சொல்ல வேண்டாம். இப்ப சொன்னதுக்கே வாசுகி அப்செட் ஆயாச்சு. இன்னும் மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்க போறியா? டே நீ எல்லாம் பண்ணதுக்கு, அதுவும் காசு திமிர்ல பண்ணதுக்கு கடவுளா பார்த்து உனக்கு தண்டனை கொடுப்பாரு. இனி எங்க மூஞ்சிலே முழிக்காத, கிளம்பு. இல்ல சார், நான் இத மட்டும் ஸ்டேஷன் அதான். டே நிறுத்துடா. போன்ட்டேன் போ. வாசுகி விடுங்க, நீங்க இதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை உங்க லைஃப்ல பார்த்தேங்கிறதே மறந்துருங்க. நான் இருக்கேங்க அவங்கள பாத்துக்க. நீங்க இப்படி அப்செட்டா இருக்கிறத பார்க்க மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வாங்குங்க, வாங்க காலேஜ் போலாம். சார் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. வினோ, நீ வாசுகியை கூட்டிட்டு போத்திரு. கார்ல போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரி வாசுகி வாங்க. சரிங்க. வினோ நாட்ட செல்வம் எதையும் சொல்லிடக்கூடாது, சொல்லக்கூடாது. வாசுகி வாங்க போலாம். சரிங்க. வினோ சீக்கிரம் வா. நீ போத்திரு, வாரேன். சார். என்னடா? என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அது வந்து சார். அடச்சி, வாய மூடு. கூட படிக்கிற பொண்ணுக்கு நாம தாண்டா பாதுகாப்பா இருக்கணும். ஒரு பெத்தவங்களும் அவங்க பொண்ணை காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்பும் போது கூட படிக்கிற பசங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அதையே நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றீங்க. திருந்துங்கடா. இல்லனா நீங்க பண்ற சேட்டைக்கோ மத்தவங்களை படுத்துற துன்பத்துக்கோ உங்களெல்லாம் ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது. கஷ்டப்படுவீங்கடா. அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மாதிரி ஏண்டா தப்பு பண்ண நொந்து நொந்து சாவீங்க. இல்ல சார், இனி நானு போதும், பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இனி உன்கிட்ட பேச ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு நீ எங்களை பார்த்தா பக்கத்துல வராத, எங்க மூஞ்சில முழிக்காத. இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இதோட உனக்கு எண்டு கார்டு போறேன். பாய்டா. சார் சார் சார். ஐயோ, அதையும் சொல்லி அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கட்டலான்னு பார்த்தேன். காதலே வாங்காம போயிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாசுகிக்கு திருட்டு பட்டம் கட்டி அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல நான் உட்கார வச்சேன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கேவலமா தான் பாப்பாங்க, திட்டுவாங்க. சரி, நாம பார்த்த வேலையும் அப்படிதானே. இதெல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க கஷ்டப்படதா. இந்த மாதிரி நான் மட்டும் இல்ல, இந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணமே வராது. பொண்ணுங்களை பொண்ணுங்களா பார்க்கணும். அதை விட்டுட்டு தப்பான எண்ணத்துல பார்த்தா என்ன மாதிரிதான் கஷ்டப்படணும்னு நம்மளை பார்த்தாது மத்தவங்க திருந்தட்டும். சரி ஓகே, காலேஜ் போவோம். பசுபதி, டேய் பசுபதி, எங்கடா இருக்க? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன், வந்து கண்டுபிடி. ஒளிஞ்சிருக்கியா? ஆமாண்டா, வா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, 2 பேர் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாம். கண்ணாமூச்சி விளையாட போறியா? டேய் டேய் எருமை மாடு மாதிரி வளர்ந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, நான் பேசினதான் தப்பு. என்னடா ஆச்சு? குறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க. தர்மா, உனக்குலாம் அம்மா வீட்டுல இல்லைன்னு கொஞ்சம் கூட என்ன இல்ல. அம்மா ஒளிஞ்சா இனி நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்ட. ஏய், எவரா சொன்னா? அதான் உன் நடவடிக்கைய பார்த்தாலே தெரியுதே, ரொம்ப சந்தோஷமால இருக்க. ஏய், அதுக்காக உன்ன மாதிரி இப்படி தலையில கைய வச்சுட்டு என் கப்பல் கவுந்து போச்சேன்னு உட்காந்துட்டு இருந்தா அம்மா வரங்குள்ள நம்ம மில்லையும் இழுத்து மூடிட்டு இந்த வீட்டையும் ஏலத்துக்கு விட்டுட்டு நடு ரோட்ல உட்காந்துருப்போம். தர்மா, வாய மூடுறா. இங்க பாரு, உனக்கு இருக்கிற கோபத்தை விட அவசரத்தை விட எனக்கு பல மடங்கு இருக்கு. நான் பொறுமையா இப்ப இருக்கேனா, இப்ப நாம 2 பேரும் இங்க இருக்கிறதா நல்லது. அவங்க கிட்ட ஏதாவது வம்பிழுத்து நாமளும் உள்ள போய் உக்காந்துக்கிட்டோம், இருக்கிற சொத்தும் போய் தொலைஞ்சிரும். அப்புறம் வெளியே வந்த பிறகு சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும்.
அடிச்சிட்டு போறதுடா, அடிச்சிட்டு போவோம். ஆனா நம்ம காரியம் ஜெயிக்கும்ல. டேய் டேய், காரியவாதியா இருக்கணும்டா. அதுக்காக கேனத்தனமாலாம் இருக்கக்கூடாது. தர்மா, இங்க பாரு பசுபதி, அம்மா நம்ம கிட்ட சொன்னதுதான். அம்மா வர வரைக்கும் நம்ம மில்ல நல்லபடியா ரன் பண்ணி கொண்டு போனோம். 6 மாசம் தான், அம்மா வெளியே வரட்டும். அப்புறம் அப்புறம் நம்ம 2 பேத்துல யார் உள்ள போனாலும் பரவாயில்ல, இல்ல 2 பேர் சேர்ந்து உள்ள போனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த ரத்தனம் குடும்பத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போனோம். நம்ம அம்மா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நம்ம அம்மாக்கு நாம கொடுக்கற சந்தோஷம் அதான். தர்மா, இப்ப நீ சொன்னியே சரி. ரத்ன குடும்பத்தை பூரா நீ பாத்துக்கோ. அந்த வேணிய நான் பாத்துக்கிறேன். தூ, துப்பு கட்டவனே, எப்போதும் அப்படி பேசுற? செருப்படி வாங்கி உன்ன அவளை மறக்க முடியலையாடா? அதனாலதான் தர்மா ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் அடிச்சு கையெல்லாம் உடைச்சு அதுவும் லாக்அப்ல போய் உக்காந்து மருந்து போட கூட ஆள் இல்லாம உங்க கொசுக்கடியில எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தர்மா, அதுக்கு அந்த வேணிய சும்மா விடக்கூடாது. அடைச்சி வாய மூடுறா. நீ சும்மா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுடா. இப்ப நம்ம அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமும் நீதான். பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்தி உன் லைஃபையும் கெடுத்து குடும்பத்தையே பாழாக்கிட்ட. ஆரம்பத்திலேயே சொல்லி தொலைச்சேன், பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத, ஒதுங்கி போன்னு. நாயே நாயே, உன்னாலதான்டா இப்படி கஷ்டப்படுறோம். இல்ல வெட்டி வீராப்பு வேற, கோபம் வேற. பாரு விளக்கமாறே, நீ உன் இஷ்டத்துக்குலாம் இருந்து தொலையாத. அம்மா வர வரைக்கும் நான் சொல்றத கேளு. ஒழுங்கா மில்லுல பொறுப்பா வேலை பார்த்தமா, நல்ல பிள்ளையா இருந்தமான்னு இரு. 6 மாசம் கழிச்சு அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அப்புறம் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுதுடா. ஆனா தர்மா, அந்த வேணிய நான் சும்மா விட மாட்டேன். தூ, உன் புத்தி அப்படிதானே போகும். யாருன்னே தெரியாத சிந்து நம்ம வீட்டுல நம்மள அந்த பாடுபடுத்தினா, அவ மேல கோபம் இல்ல, அவளை என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணல. இந்த சிவானி நாய் நம்ம வீட்லயே இருந்துட்டு நம்ம சொத்தை எழுதி கொடுக்க முடியாதுன்னு கல்யாணம் முடிச்சு போய் இப்ப சந்தோஷமா இருக்கா. அவளை என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டேங்கிற. வேணிய யோசி. டேய், வாய மூடுறா. பொண்ணுங்களை பத்தி யோசிக்கணும், அதுக 2ஐயும் சேர்த்து யோசிக்கணும். இல்ல அந்த சரத்து, ஜீவா, சித்தார்த்து இவங்களை யோசிக்கணும். ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. எழுந்துரு, மில்லுக்கு வா, வேலை அதிகமா இருக்கு. தர்மா, நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுல இருந்துக்கிட்டா செருப்பால அடிப்பேன். மன உளைச்சல்ல இருக்கிற மூஞ்ச பாரு. ஒழுங்கா வேலையை பார்க்க பாரு. இல்ல நான் சொன்ன மாதிரி அம்மா வரவங்கள மில்ல இழுத்து மூடிட்டு நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கணும். ஆமா, 2 பேரும் பிச்சை எடுக்கிறதுக்கான நம்ம அம்மாவையும் பக்கத்துல உட்கார வைக்கணும். டேய், நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல. தொலை. போடா போ, குளிச்சுட்டு தொலைறேன். போ. ஆனா நான் சும்மா விட மாட்டேன். என்னோட டார்கெட் அந்த வேணிதான். என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா, அவளை நான் ஏதாவது பண்ணுவேன். சரி, ஓகே, இவன் சொன்ன மாதிரி மில்ல மெயின்டைன் பண்ணாதான் இப்படி வீட்டுக்குள்ள உட்கார முடியும். இல்ல நடு ரோட்ல தான் போய் உட்காரணும். போவோம், போய் வேலையை பார்ப்போம். சுப்பிரமணி, சார், அங்க என்ன பிரச்சனை? யார் அவன்? உள்ள கூட்டிட்டு வாங்க. இதோ வாரேன் சார். டேய், நடடா, நடங்குறேன்ல. கைய விடு. விட்டுங்கிறேன்ல. போடா, அங்க பார்த்து போ. சுப்பிரமணி, என்னாச்சு? யார் இந்த பையன்? இவன் போலீஸா? நம்ம ஏரியாக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருப்பான். இவன் எப்போ டிசிபி ஆனா? என்னடா? ஒன்னும் இல்ல சார். ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லாம தான் உன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்களா சார்? அது அவர்கிட்ட கேளுங்க சார். பேசாம தெரு முக்குல நின்னுகிட்டு இருந்தேன், பிடிச்சு இழுத்துட்டு வராரு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். என்ன சார்? என்னடா சவுண்ட் எல்லாம் கூடுது? சார், ஏரியாக்குள்ள உட்காந்து ரொம்ப சேட்டை பண்றானா. போற வரவங்களை ஏதாவது பேசுறது, கிண்டல் பண்றது, அவங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் இந்த நக்கலு, கேலி, கிண்டல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரு மக்களை என் நேரம் பிரச்சனை பண்றானா சார். என் மேல அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது. நேரா போய் பார்த்தா அங்க அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கான். அதான் சார், புடிச்சு இழுத்துட்டு வந்தா அவ்வளவு வீம்புத்தனம் பண்றான். யோ, சிறுத்தை சிக்காது தெரியும்ல, அதை எதுக்குடா ஒரு முள்ளமன்றி சொல்லுது? என்ன சார் சிரிக்கிறீங்களா? என்ன இங்க கூட்டிட்டு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார், நான் யாரும் தெரியும்ல, எங்க அப்பா யாரும் தெரியும்ல. தெரியாது? எங்க சொல்லு, உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன? என்ன சார் தெரியாதுங்கிறீங்க? ஸ்டேஷனுக்கு கரெக்டா வாரம் வந்துரும்ல. எங்க அப்பாவை பார்த்தா நீங்க மரியாதை பண்ணணும் சார். எங்க அப்பாவோட பையன் நான், எனக்கும் அதே மரியாதையை கொடுக்கணும். வாரம் ஸ்டேஷனுக்கு வருமா? என்னடா வரும்? அதான் சார், வாங்கி நல்லா சாப்பிடுறீங்களா, கை நிறைய பணம் வருதுல. கை நிறைய பணம் வருதா? எங்க என்னடா பேசிட்டு இருக்க சார்? என்னடா? எங்க அப்பாட்ட சொல்லிருவேன் சார். வர சொல்ற உங்க அப்பன அந்த ஆளுக்கு 2 போடு போட. சார், என்னடா? என்ன சார்? ஏண்டா, ஊருக்குள்ள லந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, நீ காலேஜ் படிச்சிட்டு இருந்தேல, முடிச்சிட்டியா? இன்னும் படிச்சிட்டு இருக்கியா? சொல்றா.
முடிச்சிட்டேன் சார், போன வருஷமே முடிச்சிட்டேன். ஓஹோ, காலேஜ் முடிச்சுட்டு வெட்டிய நேரத்தை போக்கிட்டு இருக்க. சார், வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். தேடுறா தேடு, அது உன்னை தேடி வரும். சார் இங்க பாருடா, இன்னொரு தடவை உன் மேல கம்ப்ளைண்ட் வந்தது, உன்னை மட்டும் இல்லடா உன் அப்பனையும் சேர்த்து தூக்கி உள்ள வைப்பேன். சார், ஏற்கனவே நீ என்கிட்ட வாங்கியிருக்கல. உங்ககிட்ட மட்டும் இல்ல சார், ஜீவா சார் கிட்டயும் வாங்கியிருக்கேன். பெருமைடா, பெருமைதான். யார் பெருமை சார்? நக்கலு? ஐயோ, நக்கல்லாம் இல்ல சார், எங்க பெருமையும் வந்திருக்காங்க. அதான் இங்க வந்துட்டாங்களோன்னு. இங்க பாரு, கேஸ் போட மாட்டேன், அடிக்க மாட்டேன், இதெல்லாம் பார்க்காத. ஏதாவது வில்லத்தனம் பண்ண உள்ள தூக்கி போட்டு குமரி விட்டுருவேன் பாத்துக்கோ. எருமை எருமைன்னு இனி ஒழுங்கா இருந்து பழகு. போடா, இனி உன் மேல கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஓகே சார், போ. இத போறேன் சார். யோ வா போலாம். என்னங்கடா கூப்பிடுற? நீ தானே கூட்டிட்டு வந்த, திரும்ப அதே இடத்துல டிராப் பண்ணு. சார் சார், அந்த லத்தி எடுங்க சார். லத்தி எதுக்கு சுப்பிரமணி? இந்தாங்க கண்ணு. கண்ணா? சார் சார், கொஞ்சம் கூட பயம் இல்ல சார். ஏதோ நம்ம விளையாட்டுக்கு பேசுற மாதிரி அவன் பேசிட்டு போறான். எல்லாம் பெத்தவங்க அடிச்சு வளர்க்கணும் சுப்பிரமணி. இந்த மாதிரி பசங்களை அடிச்சு வளர்க்காதனாலதான் இப்ப இப்படி வளர்ந்து வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க. அது என்னமோ உண்மைதான் சார். இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், கூட்டிட்டு வந்து 2 முட்டிக்கு முட்டி தட்டி அனுப்புவோம் சார். கண்டிப்பா சார். ஈவினிங் ஆயிடுச்சு, நீங்க உங்க பாப்பாவை கூப்பிட போவீங்க. கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க சார். இன்னைக்கு அவ்வளவுதான் சார் ஒர்க்கு. ஏதாவது முக்கியமான கேஸோ இல்ல கம்ப்ளைண்டோ வந்தா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சுப்பிரமணி, நான் அப்படியே ரவுண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன். ஓகே சார். சார் நீங்க போங்க, உங்க ஒர்க்க பாருங்க. இன்னும் 1/2 hour இருக்கு, நான் பார்த்து கிளம்புறேன். ஓகே சார். இந்த மாதிரி பசங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். ஆரம்பத்திலே அடிச்சு இப்படிதாண்டா இருக்கணும்னு சொல்லி வளர்த்தா இந்த மாதிரி வளர்ந்து நிக்குமா என்ன? இன்னைக்கு நம்ம கிட்ட அசால்ட்டா இவ்வளவு திமுறா பேசிட்டு போறான். இன்னொரு நாள் பிரச்சனைன்னு உள்ளேயே கடக்கும் போது அறிவு வரும். இதுக்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரி ஓகே. சிந்து கூப்பிட இன்னொரு 1/2 hour இருக்கு. 2-3 ஃபைல் இருக்கு, அதை செக் பண்ணிட்டு கிளம்புவோம். நம்ம சிந்து இங்கதான் வருவா. காலேஜ் முடிகிற டைம் கரெக்டா அவ வர்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா இந்த சரத் வந்துடுறான்னு தெரியலையே. வந்தா வரட்டும். எவன் வந்தா என்ன? ஏன் சிந்துவை நான் பார்க்க போறேன், எவன் நம்மள கேப்பான்? சிந்து, வாவ், ஒவ்வொரு நாளும் என் கண்ணுக்கு நீ ரொம்ப புதுசா தெரியற சிந்து. உன்னை வீட்டுக்கு வந்துதான் பாப்போன்னு நினைச்சேன், ஆனா அது வரைக்கும் என் மனசு தாங்கல. அதான் காலேஜுக்கே வந்துட்டேன். சிந்து இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சிந்து இந்த பக்கம் வரலாட்டி நாம நேரா போய் பாத்துருவோம். அவளோட ஃப்ரெண்டு வேற கூடயே இருக்கா. ஓகே போகட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் ஏய், இன்னைக்கு காலேஜ் ரொம்ப ஃபன்னா போச்சுலடி. ஆமா சிந்து, செம்ம ஜாலியா போச்சு. சிந்து, இன்னும் 3 மாசம் தான் காலேஜ் முடிஞ்சிடும். ஐயோ, உண்மையிலேயே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நம்ம காலேஜ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். ஆமாண்டி, ஃபைனல் இயர் எல்லாருக்குமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் ஒண்ணு மொண்ணமா பழகி சந்தோஷமா. ஆமா சிந்து, அதான் கவலையேவும். சரி விடுடி, எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். அது என்னமோ உண்மைதான். ஏய் அப்பாடி. அப்பா நான் வந்துட்டேன். ஏய், என்னடி உங்க அண்ணனை காணோம்? அவன் வந்துருவான்டி, கால் பண்ணி சொல்லிட்டேனே, நீ போ. ஏய் இருக்கட்டும், உங்க அண்ணன் வராம. அட, அவன் இப்ப வந்துருவான். போ போ, அப்பா வெயிட் பண்றாங்க பாரு. ஓகேவா, நீ பாத்து போய்க்குவியா? ஹேய், எங்க அண்ணன் எப்போ இங்க வந்து கூப்பிடுறதானே, கரெக்டா வந்துருவான், நீ போ. சரி சிந்து, பாய். பாய் டி, நாளைக்கு பார்க்கலாம். ஏய் நோட்டக்குறி, நாளைக்கு நான் காலேஜ் கொண்டு வந்துறேன். இந்தாடி, டெய்லி உனக்கு இதே பொழப்பு. எங்க வீட்ல திட்டுறாங்க, டெய்லி நீயும் தான் காலேஜுக்கு போற, ஒரு நாளாவது நோட்டு புக்க தூக்கிட்டு போறியான்னு. நோட்டு புக் பேக் இதெல்லாம் தூக்கிட்டு போன காலம் முடிஞ்சிருச்சுடி. ஆமா ஆமா. ஏய் சரி சரி, அப்பா திரும்ப ஹார்ன் அடிக்கும்ல, குடு, போயிட்டு வரேன், நீ பாத்து கிளம்பு. சரிடி, இந்தா. ஓகேடி, பாய். பாய் டி. அப்பா இத வந்துட்டேன். இனி இந்த சரத்து மாடு தான் வரணும். இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணானோ, அன்னையில இருந்து நம்மள கூப்பிட வர லேட் தான் பண்றான். சரி ஓகே, வெயிட் பண்ணலாம். சிந்து, உன் ஃப்ரெண்டு போயாச்சா? இதோ வரேன். உன்னை பார்த்தாலே அது ஒரு சந்தோஷம். ஜீப்பு சரத்தா? ஜீப் சவுண்ட் கேட்டதே. சிந்து, அந்த
ஏய் சிந்து டேய் நீயா ஏய் ஓரமா வா என்னடா ஏய் இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீ பொறியா நீ விதைச்ச அடி தேக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீ குச்சி வசரம் ஏய் விட்டுடா விடு அடி தேக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீ குச்சி வசரம் சிறுசுதான் ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி கருந்தேக்கு மர காடு வெடிக்குதடி ஏய் உசுர போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில ஓ மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேக்கு ஏய், என்னடா என்ன நினைச்சுக்கிட்ட நடு ரோட்ல வச்சு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம நீ வந்தப்போ பேசினப்பல நான் ஆரம்பத்துல கம்மன் இருந்தே பாத்தியா என்ன சொல்லணும் அப்பவே உன்னை ஏதாவது பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நீ வந்திருக்க மாட்ட ஓ மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிற மனச தாடிய மணி குயில அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நடக்குதடி அக்னி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க பாரு பஸ் அவ்வளவு ஸ்பீடா வந்தது நீ அதை கவனிக்கவே இல்ல நான் மட்டும் உன்னை தூக்கி காப்பாத்தல இந்நேரம் நான் செத்துருப்பேன் அது புரியாம நீ நாட்டு கத்திட்டு இருக்க ஏய் வரட்டும்டா நான் கவனிக்கலதான் அதுக்காக தூக்கிடுவியா எனக்கு காது இல்லையா சொல்ல வேண்டியதானே காது இருக்குல்ல அவன் ஹார்ன் அடிச்சான்ல அப்ப விலகி இருக்க வேண்டியதானே அது எங்கேயோ வேடிக்கை பார்த்து நீ நாட்டுக்கு நின்னுட்டு இருக்க சரியான டயத்துல உன்னை வந்து நான் காப்பாத்திருக்கேன் அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம் ஏன்னா நீயும் நானும் ஒண்ணு அதனால நான் தேங்க்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் எதிர்பார்க்காம சொல்லிருந்தேன் அப்பா என்ன ஒரு பவர் ஏன் சிந்துக்கண்ணு ஏதாவது எக்ஸசைஸ் எதுவும் பண்றியா என்ன அட்டி நல்லா சுள்ளியர்ந்து விழுகுது பா காதெல்லாம் கொய்யுங்குது உன்னால எனக்கு எப்பவுமே டென்ஷன் தான்டா போயிடு கிளம்பு இங்க இருந்து போவோம் உன் அண்ணங்காரன் வரட்டும் ஏய் அவன் வருவான் நீ கிளம்பு ரோட்ல இன்னும் குழந்தை மாதிரி வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க அவர் நடிக்கிற சவுண்ட் கேட்கல பஸ் வரத பாக்கல இப்படிப்பட்ட உன்னையெல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாது பொறு உன் அண்ணன் வரட்டும் யோ சரத்து மாடே என்னடா பண்ற திட்டு அப்பாவது சீக்கிரம் வரானான்னு பாப்போம் எப்ப பாரு லேட்டா வந்துகிட்டு யோ ச்சே சரத்து தான் வரான் அவன் ஜீப் சவுண்ட் தான் கேக்குதுனே பஸ் வரத கவனிக்கவே இல்ல இந்த உனக்குலாம் அறிவே இல்லடி அறிவு இருந்தா அப்படி இருப்பியா ச்சே நடு ரோட்ல வச்சு தூக்கி கிட்ட கூட முடியல எல்லாம் நம்ம மேல தப்புதான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கடி வீட்டுக்கு வா கண்ணாடியை பார்த்து உன் மூஞ்சில காரி துப்புறேன் அப்பா என்ன ஒரு கோபத்துல இருந்தா பரவாயில்லையே கோபம்லாம் குறையுது அப்படியே என்ன தள்ளி போயிட்டா என்னடா என்ன என்ன ஹே என்னன்னு கேட்டேன் ஒன்னும் இல்லையே நான் சும்மா தான் பாத்துட்டு இருக்கேன் நீ உன் அண்ணன் வரானான்னு பாரு டேய் சரத்து ஏய் சிந்தாமணி ஏன்டா இப்படி பண்ற உன்னால சீக்கிரமே வர முடியாதா ஏண்டி என்னாச்சு சித்தார் ஏய் நீ ஒண்ணு வர வேண்டாம் என்னடி டென்ஷனா இருக்க அவன் எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா போலாம் சிரிக்காத பஸ் வர்றத நான் கவனிக்காதனால ஒண்ணு எதுவும் சொல்லாம போறேன் ஆனா நீ வேணுங்கன்னு ஏதாவது பண்ணிருந்தேன்னு நினைச்சுக்கோ இப்பவே அண்ணன்ட்ட சொல்லி உனக்கு கம்பி என்ன வச்சிருப்பேன் கம்பி என்ன நானும் என்னது கிடையாதுமா ஒரு நாளாவது உள்ள தூக்கி போட சொல்லு சீக்கிரமே நடக்கும்டா ஓகே ஐ அம் வெயிட்டிங் ஏய் என்னடி ஒன்னிலடா வா போலாம் ஏய் நான் அவன்கிட்ட ஒன்னிலடா போ மொத்தல சொல்றேன் வா சரி வா ஓய் சிந்து நீ மேலாவது ரோட்ல நடக்கும்போது கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கோ எப்போரா சித்தார்த் யாரா நமக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறா எதிர்பாராம பஸ் வந்து நான் அவளை தூக்கி ஆனா நம்ம வந்தனாலதான் இப்படி நடந்ததா நம்ம வராம இருந்திருந்தா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குமான்னு தெரியல ஆனா கண்டிப்பா இது மாதிரி எதுவும் நடக்க கூடாது ஏன்னா என் சிந்து நல்லா இருக்கணும் எப்பவும் நல்லா இருக்கணும் எப்படிமா இருக்கு அப்பா வேற லெவல் பா வாவ் சூப்பரா இருக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா செம்ம டேஸ்ட் பா வடை அப்பா இதெல்லாம் எப்படி செய்யணும்னு அடுத்த தடவை நீங்க எனக்கு சொல்லுங்க நான் தான் செய்வேன் ஓகேவா கண்டிப்பாமா சரிங்கப்பா இந்த ராம் கழுதை இன்னும் வரல வந்துருவாங்கப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக சிஸ்டம்லாம் வாங்க போறேன்னு சொன்னாங்க எதுக்குடா கண்ணு ஏன்பா
இல்லம்மா, என் ஃப்ரெண்டு என்ன சொன்னானா, ராம்க்கு கல்யாணம் முடிஞ்சதும் சொந்தமா ஒரு ஐடி கம்பெனி மெயின்டைன் பண்ணட்டும், நான் அதுக்குரிய வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொன்னானே. உங்க கல்யாணத்துக்கு கிஃப்டா அதை தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அப்பா கல்யாணத்துக்கு முன்னே அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் எதுக்குப்பா அவங்களுக்கு போய் தேவையில்லாத சிரமம்? இதுல என்னமா சிரமம் இருக்கு? சரி இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட தானே பார்க்க போயிருக்கான், ராம் வரட்டும் என்னன்னு பேசிக்கலாம். சரிங்கப்பா. சரி சூட ஆறுக்குள்ள எடுத்து சாப்பிடு. ஐயோ ஆஹா, நீங்க சூட செய்ய செய்ய நல்லா சாப்பிட்டேன். அப்பா அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இதோட முடிஞ்சது. என்னன்னா நைட்டு சாப்பாடு இதோட முடிஞ்சதா? அட்டி வாங்குவ, 2 தோசை சுடுவேன், சாப்பிட்டு தான் தூங்கணும். அப்பா கண்டிப்பா என்னால முடியாது. என்னடா நடக்குது? நேத்து தானடா அவரார் பிரச்சனை பண்ணீங்க. அப்பா என்னமோ வீட்டுல இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னாரு. இவன் என்னன்னா இந்த வீட்டுக்கு நான் வந்ததா அப்பா தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்களா, அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு வந்தது தப்பா, அப்படி இப்படின்னு இவன் ஒரு மாதிரி பேசுனா. இப்போ ஆனா என்ன? ராம். சிவானி. டேய் மவனே, வந்துட்டியா? இந்தாடா வடை சாப்பிடு. வடையா? ஆமாடா, அப்பா தான் செஞ்சேன். நீங்க செஞ்சீங்களா? ஏன்டா? இல்லப்பா, நேத்து தானே சிவானி சொன்னா சமையல் ஃபுல்லா ஏன் பொறுப்பு, நீங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு. ஐயோ ராம், அது நேத்து. இது இன்னைக்கு. ஓ என்னடா? இல்லப்பா, ஓஹோன்னு சொன்னேன். நல்லா சொன்ன. சரி இந்தா சாப்பிடு. சாப்பிடுறது இருக்கட்டும், எப்படி இப்படி என்ன ஆச்சு? எப்படி என்ன ஆச்சு? இல்லப்பா, உன்னை எப்படி அவ சமைக்க விட்டா? ஏன் மருமகடா, நான் சொன்னா கேட்க மாட்டாளா? கேட்டாளா? டேய் மவனே. இல்லப்பா, என்னோட உரிமை கடமைன்னு 2 பேரும் பேசுனீங்க, இப்ப அதெல்லாம் காத்தோட போச்சு. அதான் எப்படி? ஐயோ ராம், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கா, சூடா வடை சாப்பிடணும்னு ஆசை வந்தது. அப்பா கிட்ட சொன்னேன், அப்பாக்கு வடை செய்ய தெரியுமா? ராம், எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் அப்பாட்ட கேட்டதும் கரெக்டா 1/2 hourல அழகா செஞ்சு கொடுத்துட்டாங்க. செம்ம கிறிஸ்பி ராம். நானும் அப்பாவும் வடை சுட்டதும் சூடா டீ போட்டு டீ குடிச்சுக்கிட்டே வடை சாப்பிட்டோம். பா, மழைக்கு சூப்பரா இருந்தது. வா ராம், நீயும் சாப்பிடு, உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? சரிதான், இவளுக்கு சமைக்க தெரியாதது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பா சமைச்சு கொடுக்காரு. இதுல அவளுக்கும் சந்தோஷம், இவருக்கும் சந்தோஷம். அட அட அட, இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், ஊர்பட்ட பிரச்சனை வரும் போல எப்படி சமாளிக்கன்னு யோசிச்சேன். 2 பேரும் புத்திசாலிதான், நம்மள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. டேய் மவனே, என்னடா? ஒண்ணு இல்லப்பா. சரி, போன காரியம் என்னாச்சு? என்ன ஆக, உன் ஃப்ரெண்டுகிட்ட ஒர்க் கேட்டு போனா நீ யாருடான்னு கேக்குறாரு. ஏன்னா நீ யாருன்னு கேட்டானா? ஆமாப்பா, நீ போய் சொந்தமா ஏதாவது வேலையை பார்த்துக்கோ, நீ ஆபீஸ்க்குலாம் வராதன்னு சொல்லி விட்டுட்டாரு. டேய் அப்படியே சொன்னா? ஆமாப்பா, ஆனா இன்னும் 4 நாள்ல வீட்லயே சிஸ்டத்தை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. ஓ சூப்பர்டா. ஆமாப்பா, அதனால இன்னும் 4 நாள் தானே, வீட்டுல போய் ரெஸ்ட் எடுறான்னு அனுப்பி விட்டாரு. சரிதான். சரி கை கால கழுவிட்டு உள்ளவா, இன்னும் கொஞ்சம் மாவை தனியா எடுத்து வச்சிருக்கேன், சூடா போட்டு எடுத்தாரேன். சரிப்பா. சிவானி, நீ இதை சாப்பிடுறியாமா? போதும்பா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நான் இதை உள்ள வச்சுட்டு ராம்க்கு இருக்கிற மாவுல வடை சூடா போட்டு கொண்டு வரேன். ஓகேப்பா. ஓய் ராம், அப்பனா நம்ம சொந்தமா பிசினஸ் பண்ண போறோமா? ஆமா. வாவ், சூப்பர் ராம். சார் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டார்ல. சரி போ போ, கை கால் கழுவிட்டு வா. அப்பா வடை செஞ்சிட்டு இருப்பாங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். நில்லு. என்ன ராம்? நேத்து என்கிட்ட என்னடி சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அடிச்சேனா? அப்பாவை நான் உட்கார வச்சு பாத்துக்கணும், நீ கிச்சன் வேலையெல்லாம் எந்து அதுல அப்பா தலையிடக்கூடாது, நீரி தலையிட்டா உன் தலை எடுக்கப்படும் சொன்னேல. சொன்னேல. ஆமா ராம். இப்ப கிச்சன்ல போய் வேலை பார்க்கறது யாரா? அதுவா, அது தீனி பண்டாரம். ஏய், வடைக்கு ஆசைப்பட்டு கொள்கைய மாத்திட்டியேமா. ராம், அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. கழுத, இதத்தான் நேத்து நான் சொன்னேன், அப்பாவுக்கு பிடிச்சது அவங்க செய்யட்டும், கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். இரு, இந்த கிச்சனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, 4 நாளா சிஸ்டம்லாம் வந்து இறங்கட்டும், 2 பேத்தையும் வேலை பார்க்க விடுறேன், அப்ப தெரியுமடி. ஆஹா, நாங்க 2 பேரும் ஜாலியா ஒர்க் பண்ணுவோம், நீதான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவ. ஹோய், நான் எதுக்கு கஷ்டப்படணும்? பிறகு உனக்கு யாரு சமைச்சு கொடுப்பாங்களா? ஐயோடா, இருக்கவே இருக்கு ஹோட்டல். தின்னு நல்ல வயித்துல புண்ணு வரட்டும், அப்புறம் எதுவுமே திங்காம உட்காந்துரு. ஃபர்ஸ்ட் அல்சர் வரும், அல்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி வயித்துல. என்னாச்சு ராம்? நீங்க என்னத்த சமைச்சு போட்டாலும் நான் சாப்பிடுறேன், இதுக்கு மேல வேண்டாம். ஓய், சந்தோஷமா இருக்கியா? லைட்டா கொஞ்சமா கஷ்டமா இருக்கேன். அது என்ன லைட்டா கொஞ்சமா? அது நீ நேத்து நைட் என் மேல கோபப்பட்டுட்டு என்கிட்ட பேசாம தூங்கிட்ட,
இதுவும் ஒரு குட் நைட் கூட சொல்லல. அந்த கோபம் இன்னும் இருக்கு. ஓஹோ, அப்பதான் நீ நேத்து அப்பாட்ட பேசினாலாம் சரி. அதுவும் நான் எதுவும் சொல்லாதன்னு சொன்னத நான் சொல்லாதன்னு சொன்னேன்னு சொல்லியே சொன்ன பத்தியா, அது சரி. ராம், பிச்சு போடுவேன். சரி சரி விடு. நமக்குள்ள எப்ப சண்டை வந்தாலும் அதை அப்பவே பேசி முடிச்சிடணும். இங்க பாரு ராம், 2 பேரும் நிறைய சண்டை போட்டுக்கிடுவோம், பேசாம இருப்போம். ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல நீ பேசாம இருக்க கூடாது. ஆ 10 நிமிஷம் தான் ராம். நீயா வந்து என்கிட்ட பேசிடணும். நான் ஏதாவது தப்பு பண்ணி உன் மேல கோபப்பட்டிருந்தா நானும் அதே மாதிரி வந்து பேசிடுவேன். ஓகேவா? 2 பேரும் விட்டு கொடுத்து போனோம். டீலிங் பிடிச்சிருக்கு. அப்பா ஓகே. நீராட்டும் நேரத்தில் என்னென்னையாகின்றாய், வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய். என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே, என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே. என் வாழ்வும் என் சாவும் உன் கண். ஆபீஸ்ல இருந்து வீரா, சக்தி, ஜீவா எல்லாம் வந்தாச்சு. சரத்து சிந்துவை கூட்டிட்டு வந்தான். திரும்ப ஸ்டேஷன் போயிட்டானா இல்ல வீட்டுல இருக்கானா? நேத்தே அபிமன்யுவை பத்தி கேட்டான். சரத்தை கூப்பிடுவோம். அவனும் வீட்டுல இருந்தா அபிமன்யுவை பத்தி சொல்லலாம். நல்ல நண்பனா இருந்தவன் ஏன் இப்படி எதிரியா இருக்கான்னு பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கட்டும். சரத்து, சக்தி, வீரா, ஜீவா எங்கடா இருக்கீங்க? அப்பா சரத்து எல்லாரையும் கூட்டிட்டு வா, பேசணும்டா. இதோ 2 minutes பா. ஓகேடா.